ಸಮಸ್ತ ನಾಗರಿಕರಿಗೆ ஓணம் ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾ டிகே ஹள்ளி மக்களுக்கு லயன் சுரேஷ் அவர்களின் இதயம் கனிந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பங்காரப்பேட்டை வட்டத்துக்குட்பட்ட டிகே ஹள்ளி பஞ்சாயத்தின் முன்னாள் தலைவரும் லயன் திரு சுரேஷ் அவர்களும் டிகே ஹள்ளி பஞ்சாயத்து பகுதியை சேர்ந்த அனைத்து குடிமக்களுக்கும் தனது நெஞ்சார்ந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அன்பு, ஒற்றுமை, சகோதரத்துவம், சமத்துவம் மற்றும் மகிழ்ச்சியை போற்றும் சிறப்புமிக்க திருநாளாக ஓணம் கொண்டாடப்படுகிறது. இந்த இனிய ஓணம் திருநாளை முன்னிட்டு டிகே ஹள்ளி பகுதி மக்கள் அனைவரது இல்லங்களிலும் மகிழ்ச்சி, அமைதி, நலன், வளம் மற்றும் செழிப்பு நிறைந்திருக்க வேண்டும் என லயன் திரு சுரேஷ் அவர்கள் மனமாற வாழ்த்தியுள்ளார். குடும்ப உறவுகளையும் சமூக ஒற்றுமையும் வலுப்படுத்தும் இந்த புனிதமான ஓணம் திருநாள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கை, புதிய சிந்தனை மற்றும் புதிய மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்த இனிய ஓணம் திருநாள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் வளத்தையும் கொண்டு வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் ஆரோக்கியமும் செழிப்பும் நிலைத்திருக்கட்டும். டிகே ஹள்ளி மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என லயன் திரு சுரேஷ் அவர்கள் தனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். டிகே ஹள்ளி பஞ்சாயத்து மக்களின் நலனின் தொடர்ந்து அக்கறை கொண்டுள்ள முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் லயன் திரு சுரேஷ் அவர்களின் இந்த அன்பான ஓணம் வாழ்த்து பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாரம்பரியம், பண்பாடு, அன்பு மற்றும் ஒற்றுமையை எடுத்துரைக்கும் இந்த ஓணம் திருநாளில் டிகே ஹள்ளி பஞ்சாயத்து பகுதி மக்கள் அனைவரும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் நலமுடனும் வாழ வேண்டும் என லயன் திரு சுரேஷ் அவர்கள் மீண்டும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். டிகே ஹள்ளி மக்கள் அனைவரும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அன்பும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்த ஓணம் திருநாளாக அமையட்டும். ಸಮಸ್ತ ನಾಗರಿಕರಿಗೆ ಓಣಂ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಡಿಕೆಹಳ್ಳಿ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿ ಅಧ್ಯಕ್ಷನಾದ ನಾನು ಡಿಕೆಹಳ್ಳಿ ಗ್ರಾಮಕ್ಕೆ ದೊಡ್ಡೂರು ಕರ್ಪನಹಳ್ಳಿ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿ ವ್ಯಾಪ್ತಿಯಲ್ಲಿ ಬರುವ ಎಲ್ಲ ಜನರಿಗೂ, ಎಲ್ಲ ನಗರಗಳಿಗೂ, ಎಲ್ಲ ಹಳ್ಳಿಗಳಿಗೂ ಹೇಳಿ ನನ್ನ ಓಣಂ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಮುಂದಿನ ಬರುವ ವರ್ಷದಲ್ಲಿ ಎಲ್ರಿಗೂ ಈ ಓಣಂ ಶುಭಾಶಯಗಳು ಹೇಳಿ ಎಲ್ಲರೂ ದೇವರು ಅವ್ರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾ